தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்காக பெரும்பான்மை தொகுதிகளை கிடைக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்று பார்த்தவுடன் 4 கட்சிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொறுத்தவரையிலே கடிதம் எழுதிட்டு, அதாவது ஆதரவு கொடுங்கள் என கடிதமும் எழுதியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட 4 கட்சிகளுக்கும் அவர் இந்த ஆதரவு கொடுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கும் விதமாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டு நேற்று ஆதரவு கொடுத்து உறுதி செய்கிறார். அதன் தொடர்ச்சியாக இன்னும் மீதமுள்ள 3 கட்சிகள் பொறுத்தவரை இன்று அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக பார்த்தோம் என்றால் இன்று 3 கட்சியின் ஆலோசனை கூட்டமானது இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாளை அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாகவும் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், ஆனால் தற்போது பார்த்தோம் என்றால் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தற்பொழுது 3 கட்சி தலைவர்களும் சந்தித்திருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இணையக்கூடாதென ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வீரபாண்டியன் மற்றும் சண்முகம் உள்ளிட்ட 3 முக்கிய தலைவர்கள் பார்த்தோம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஸ்டாலினை நேரில் சந்தித்து தற்போது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக பேசியதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த அரை மணி நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் என்னென்ன கருத்துக்களை தெரிவித்தார் என்பதை பார்த்தால், திமுக விட்டு வேறு எங்கோ கட்சிகளுக்கும் கூட்டணியாக நீங்கள் வெளியேற வேண்டாம், நாங்கள் உங்களை பார்த்துக் கொள்கிறோம் போன்ற பல்வேறு கருத்துக்களை வேளாங்களாக நடைபெற்றதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் இவர்கள் 3 கட்சிகளுக்கும் பார்த்தோம் என்றால் ஆதரவு கடிதமானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது அந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் நீங்கள் சொல்ல வேண்டாம், திமுக கூட்டணியில் இணைந்து அடுத்தடுத்த கட்டங்களை நம்ம செய்யலாம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இது போன்ற அறிவுறுத்தல் தான் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுத்தவரையுமே 3 கட்சி தலைவர்களுக்கும் தெரிவித்துள்ளார் என்பதும் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 3 கட்சிகளுக்குமே தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு கொடுக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையிலே மிக முக்கியமாக காணப்படுகிறது. இந்த முக்கியமாக காணப்பட்ட நிலையில் இன்னும் அந்த சந்திப்பு பொறுத்தவரையும் நிறைவேற்ற செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு பக்கம் கூறப்பட்டாலுமே, நாளை இந்த 3 கட்சிகளுக்கும் தனிப்பட்ட முறையில், அதாவது விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3 தலைமை முக்கிய அலுவலகங்களில் பார்த்தோம் என்றால் நாளை இந்த ஆலோசனை கூட்டம், அதாவது மூத்த நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடத்திய பிறகு அதற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தும் நாங்கள் கூட்டணி அமைப்போமா இல்லை என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நாளை மட்டும்தான் வெளியிடப்படுவார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இன்று காலை பல்வேறு அரசியல் தரப்பில் பேசப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது பார்த்தோம் என்றால் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுத்தவரையுமே தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணிக்கு செல்ல வேண்டாம், திமுகவிலே நீங்கள் கூட்டணியில் இணைந்து செயல்படுங்கள் என தொடர்ந்து தெரிவிப்பதாக கூறப்படுகிறது.